Hi friends, welcome to East Trend. இந்த வீடியோல இன்ஸ்டன்ட்டா சோள குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை சோள மாவு எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலா ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு கெட்டியா மாவை கரைச்சு வெச்சுக்கோங்க. இப்போ இத மூடி வச்சிரலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். வாழைப்பூ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய வாழைப்பூவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அத பொரியல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கும்ல அத கூட நம்ம இந்த பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சின்ன சின்ன வாழைப்பூவை தான் எடுத்துக்க போறேன். இத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு panல எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு அது வெடிச்சதுக்கு அப்புறமா சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியா வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். சின்னதா நறுக்குன வாழைப்பூவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது சின்ன வாழைப்பூ அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது வதங்கிறதுக்கு, ஈஸியாவே வதங்கிரும். சில நேரம் அந்த உள்ள சின்ன இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடுவோம்ல, அதே போல தான். இப்போ இந்த பணியாரத்தில் சேர்க்கும்போது பெருசா வித்தியாசமே தெரியாது. கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியவும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. வதக்கி வச்சிருந்த பொருளை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாழைப்பூவை ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ இதை குழிப்பணியார தட்டில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழிப்பணியார தட்டில் மாவெல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்டியான சோள குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல காரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.